Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா WPL-ஓட 10வது மேட்ச். ஸோ யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸுக்கும் குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸுக்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கண்டஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் X11 ஆப், இந்த X11 ஆப்ல ஜாயின் பண்ணாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப்னா அந்த X11 ஆப் சொல்லுவேன். ஸோ மற்ற ஆப்ஸ் எல்லாம் கம்பேர் பண்றப்போ என்ட்ரி ஃபீஸ் இதுல ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ அதுல நீங்க சேவ் பண்ற மணியை வச்சு உங்களால இன்னொரு கான்டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். தென் இதுல TDS சார்ஜஸ் பிடிக்கிறதுல, GST சார்ஜஸ் பிடிக்கிறதுல, இன்ஸ்டன்ட் விட்ராவல் கூட அவைலபிளா இருக்கு. ஸோ மறக்காம எல்லாரும் X11 ஆப்ல ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். மேட்சை பொறுத்த வரைக்கும் 25 பிப்ரவரி 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் சின்னசுவாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல தாங்க இந்த மேட்ச் நடக்குது. ஸோ சின்னசுவாமி ஸ்டேடியம் ஆஸ் யூசுவல் தான், பேட்டிங் ட்ராக் தான் இதுல. ஸோ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேணு தான் இந்த வேணு. இங்க பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ற டீம் தான் மெஜாரிட்டியான மேட்சஸை வந்து இங்க வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சின்னசுவாமி ஸ்டேடியத்துல வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு அசட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கு. ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ் இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கொஞ்சம் ஸ்விங் இருக்கும். மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் அசோசியேட் டேமன் பேட்டிங் நல்லா ட்ராக்குங்க. ஸோ 165 to 170 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சா கூட அதை சேஸ் பண்றதுக்கான ஒரு வழி இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பாலை கிரிப் பண்ணி பவுல் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அந்த டியூ ஃபேக்டர் இருக்கிறதுனால. ஹெட்வர்ட் ரெக்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசி 5 T20ல 4 முறை 2 பேரும் வந்து மோதிருக்காங்க. ஸோ கடைசி 5 T20ல ஓவராலா இருக்கு. ஸோ மொத்தமாவே 2 பேரும் இது வரைக்கும் 4 முறை தான் மோதிருக்காங்க. அதுல 1 முறை குஜராத் ஜெயின்ஸும் 3 முறை டெல்லி கேபிட்டல்ஸ் தான். கொஞ்சம் அப்பரண்டா இருக்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ் தான் இது வரைக்கும் நடந்த ஹெட்வர்ட் ரெக்கார்ட்ல. ரீசெண்ட் ரெக்கார்ட் கடைசி 5 T20ல மொத்தம் 167ங்கிறது இங்க ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. கடைசியா நடந்த 5 T20ல 68 விக்கெட்ஸ் போயிருக்கு. ஸ்பின்னர்ஸ் 36 விக்கெட்டும், ஃபாஸ்ட் பாலர்ஸ் 32 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இந்த வெண்ணுல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். யூஸ்வலாவே உமன்ஸ்னாவே ஸ்பின்னர்ஸ்க்கு தான் அதிக சப்போர்ட்ஸ் இருக்கும். பித் மூனி, லாரா வோல்வர்த், ஸோ 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. பித் மூனி தான் அந்த டீமோட விக்கெட் கீப்பர். அடுத்ததா ஹேமலதா, அஸ்லே கார்னர், டொட்டின், ஹெர்லன் தியோல், சிம்ரன் சேகித், கேசவ் கௌதம், ஷைல் சேகித், தனுஜ் கன்வர் அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா பிரியா மிஸ்ரா. ஸோ இது இந்த டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் டெல்லி உமன்ஸ்ல வந்து சஃபாலி வர்மா அண்ட் மெக் லேனிங் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா ஜெமிமா ரோட்ரிக்ஸ், அனபெல் சதர்லேண்ட், மர்சானா கப், ஜஸ் ஜோனசன், ஷாரா பிரைஸ் அந்த டீமோட விக்கெட் கீப்பர். தென் நிக்கி பிரசாத், ஷீகா பாண்டே, அருந்ததி ரெட்டி, தென் மின்னு மணி. இது வந்து டெல்லி உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் நான் ஆப்ஷன்ஸை பிரிச்சு வச்சிருக்கேன், அது உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ சஃபாலி வர்மா அண்ட் மெக் லேனிங் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. யூஸ்வலாவே சஃபாலி வர்மாவை நம்ம அவங்க வந்து செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலுமே அவங்கள்ட்ட இருந்து நம்ம 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய அந்த இன்சிவல் ஸ்விங்ல தான் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆப்போனன்ட் டீம்ல அந்த இன்சிவல் ஸ்விங்கை கொடுப்பதற்கான பெரிய அளவில் பவுலர்ஸ் இல்லாதது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளஸ்ஸா வந்து இந்த மேட்ச் இருக்க போது. எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லுமே அந்த 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அவங்க அடிப்பாங்க. கண்டஸ்ட் பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு ரொம்ப அதிகம். மெக்லேனிங்க லாஸ்ட் மேட்ச் தெளிவா சொல்லியிருந்தோம், அவங்க வந்து ஃபிளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க ஏர்லியராகவே அவங்க விக்கெட்டை விட்டுருவாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மேட்ச் அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்னமா இருக்க போதுன்னா கண்டிப்பா அவங்கள்ட்ட இருந்து 30 ரன்ஸ் வரைக்கும் அவங்க ஃபேண்டசி டீம்ல வரவழைக்குமான அந்த ரன்ஸை வந்து அவங்க ஆடுவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். பாலுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி அடி தவறான பாலை மட்டும் ட்ரீட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய இந்த முதல் ஓப்பனர்ஸ் 2 பேருமே அவங்க ஃபேண்டசி டீம் வர அளவுக்கான ஃபேண்டசி டீமை கொண்டு வந்துடும் போது ஜெமிமா ரோட்ரிக்ஸால கொண்டு வர முடியுமானா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. என்ன காரணம் அப்படிங்கிற பட்சத்துல மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வச்சுக்கோமே, சஃபாலி வர்மா, மெக் லேனிங் 2 பேருமே அந்த ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கான ரன்ஸை ஸ்கோர் பண்ணிடுறாங்கன்னா கிட்டத்தட்ட 8ல இருந்து ஒரு 9 ஓவர் வரைக்குமே அவங்க ஆடுவதற்கான ஒரு வாய்ப்பை கொண்டு வந்துருவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் ஆயிடுச்சுன்னா அதே ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணணும்ட்டு ஜெமிமா ரோட்ரிக்ஸ் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடணும் ஒரு முனைப்பை காட்டும் போது கொஞ்சம் ஏர்லியர் விக்கெட்ஸ் விழுவதற்கான
ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா ஒரு மணி நேரம் களத்துல நின்று அவங்க ஒரு பெரிய ஸ்கோருக்கு போறதுக்கும் வந்த உடனே ஒரு பெரிய ஸ்கோருக்கு கொண்டு போகணும், அந்த ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணணும் கொண்டு போறப்போ ஏர்லியர் விக்கெட்ஸ் வந்து கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல வந்து கொண்டு போகலாம். ஆனா இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை ஃபுல்லா இவங்க தாங்க கவர் பண்றாங்க. மேட்ச் ஆன் மேட்ச் 2 கேட்சை பிடிச்சிடறாங்க. அது இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா நான் வந்து பாக்குறேன். ஸோ நீங்க மெக்லேனிங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு சஃபாலி வர்மா அண்ட் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் 2 பேர்த்துல இருந்து யாராவது 50-50 ஆப்ஷன்ல நீங்க கொண்டு போறது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட்லி சஃபாலி வர்மா கூட ஆப்போனன்ட் டீம்ல கூட பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சு பாக்குறப்போ நான் சஃபாலி வர்மாவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஜெமிமா ரோட்ரிக்ஸை நீங்க உங்களோட டீம்ஸ்க்கு நீங்க கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்தீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து நான் ஒன் சைட் டீம்ஸ்க்கு நீங்க கொண்டு போறப்ப நான் இதை வந்து பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஒரு 2 கேட்ச் கூட பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸ்கொயர் பவுண்டரிஸ் அழகா கவர் பண்றாங்க. தென் பேட்டிங்ல வந்து ஒரு 10 to 15 ரன் அடிச்சிட்டாங்கன்னா ஃபேண்டஸ் டீம்ல ஒருத்தருக்கான வாய்ப்பை வந்து அது கொண்டு வந்து கொடுத்துருது. அந்த 10 ரன்னுக்குள்ள அவங்க அவுட் ஆயிட்டா மட்டும் தான் ஃபேண்டஸ் டீம்ல வர மாட்டாங்க. ஸோ அதனால வந்து ஒரு 40-60 ஒரு 10 டீம் போறீங்கன்னா ஒரு 4 டீம்ல ட்ரை பண்ணிட்டு ஒரு 6 டீம்ல அவங்க வந்து ஒமிட் பண்ணிடுங்க. அனபல் சதர்லாண்ட், மர்சானா கேப், ஜஸ் ஜோனசன் இந்த டீமோட பேட் போல்ஸ் இவங்க தான். இவங்க கிட்டத்தட்ட வந்து 11 ஓவர் வரைக்கும் இவங்க கவர் பண்ணிடுறாங்க. ஸோ இதுல லாஸ்ட் மேட்ச் நீங்க மேட்சை பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். மர்சானா கேப் கொஞ்சம் அனபல் சதர்லாந்தோட அந்த டவுனுக்கு பேட்டிங் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணாங்க. இந்த மேட்ச் அந்த மாதிரி நடக்குமானா கண்டிப்பா அது இவங்க 2 பேர் மட்டும் தான் சும்மா அப்படியே வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 2 பேரோட பொசிஷன் மட்டும் மாறி 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 வந்துகிட்டே இருக்கும். நம்மள ஃபேண்டசி பிளே பண்றவங்கள வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே வச்சிருப்பாங்க. ஒரு கன்ஃபியூஷனுமே வேணாம். அனபல் சதர்லாண்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். கண்டிப்பா வந்து டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றப்போ 2 விக்கெட் கூட எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மர்சானா கேப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அவங்களுக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேப்டன் வைஸ் கேப்டன் அந்த இம்பார்ட்டன்ஸ் மீன்ஸ் இவங்க எல்லாம் மஸ்ட் ட்ரை தான் போத் இன்னிங்ஸ்லயுமே. அந்த இம்பார்ட்டன்ஸ் மீன்ஸ் அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு நீங்க ஆப்டா வந்து அவங்களுக்கு கொண்டு போறதுக்கு வந்து நீங்க மர்சானா கேப்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இங்க சேஸ் பண்ற டீமுக்கு தான் ரொம்ப ப்ரிஃபரபிளா இருக்கு. சேஸ் பண்ற டீம் வந்து வின் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வச்சாலுமே குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸை விட டெல்லி உமன்ஸோட பவுலிங் யூனிட் ரொம்பவே சூப்பரா இருக்கிறதுனால மேபி அவங்க இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் டெல்லி பண்ணா கூட அவங்க சேஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருக்கு. லைக் குஜராத் வந்து சேஸ் பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு. அப்போ போத் இன்னிங்ஸ்லுமே ஜோனசன் மஸ்ட் ட்ரை ஆயிடுவாங்க. பர்டிகுலர்லி பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா பேட்டிங்லேயே வந்து 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பாங்க. மினிமம் 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா. தென் பவுல் செகண்டா பண்ணும் போது அந்த 19-20வது ஓவர்ல அவங்க ஒரு ஓவர் போடுவாங்க. சம்டைம்ஸ் கடைசி ஓவர் கூட போடுறப்போ ஒரே ஓவர்ல கூட 2ங்கிறது 3 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பாங்க. அப்போ பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா அனபல் சதர்லாண்ட் வந்து கேப்டன், மர்சானா கேப் வந்து வைஸ் கேப்டன் அப்படி காம்பினேஷன்லயும், பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா மர்சானா கேப் கேப்டன், ஜஸ்ட் ஜோனசன் வைஸ் கேப்டன் இந்த காம்பினேஷன்ஸ்ல போறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். சாரா பிரைசி ஆப்பரன் டீம்ல வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர், ஒரு விக்கெட் கீப்பர் பண்ணக்கூடிய பீத் முனி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் அவங்களுக்கு தான் கொண்டு போவாங்க. அவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் பிக் ஆயிடுவாங்க. விக்கெட் கீப்பர்ல சாரா பிரைசி வருவாங்களான்னா அது கொஸ்டின் மார்க் தான். நிக்கி பிரசாத்தோட டவுன் எப்ப வேணாலும் டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க. டாப் ஆர்டர்ல இந்த முதல் 3 விக்கெட்ல ஏர்லியா 2 விக்கெட் விழுந்துருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு டீமை போடுறீங்க, குஜராத் ஃபேவரா ஒரு டீமை போடுறீங்கன்னா அதுல டிஃபரன்ஸ்ல நீங்க நிக்கி பிரசாத்தை ட்ரை பண்ணலாம். அவங்க வந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறாங்க. ஷிகா பாண்டாவே லாஸ்ட் 2 மேட்சஸாவே நம்ம தெளிவா அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா அவங்கள நீங்க 50-50 ஆப்ஷன் இல்லைன்னா ஒமிட் கூட பண்ணிடுங்க. செகண்டா போல் பண்றப்போ மோர் இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கான ரீசன் அந்த மர்சானா கேப்னு ஒருத்தவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான். அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஷிகா பாண்டேவோட ஆப்ஷன் டெத் ஓவர்ல அவங்களோட 4 ஓவருமே கூட அவங்க போல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஓவர் வந்து 3ஆ மாறிடுது. அருந்ததி ரெட்டியோட ஓவர் வந்து நான் எப்பவுமே அஸ்யூஸ்வல் 4 ஓவர் அவங்க கொடுக்குறாங்க, 4 ஓவர் போல் பண்றாங்க. டெத் ஓவர்ஸ்ல வந்து அருந்ததி ரெட்டி பவுல் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் அருந்ததி ரெட்டிக்கு வந்ததுனால அருந்ததி ரெட்டியை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பவுலிங்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும், ஷிகா பாண்டே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பவுலிங்ல இம்பார்ட்டன்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடணும். ஸோ இது நடந்துட்டு இருக்கு. பட் இந்த மேட்ச் எந்த மாதிரி அமைய போகுது, ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடியவங்களும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த வகையில பாக்குறப்போ ஷிகா பாண்டேவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கும். ஏன்னா டாப் ஆர்டர்ல இன்சிலா பவர் பிளேலே போல் பண்றப்போ பீத் முனியா இருக்கட்டும், லாரா வால்வர்ட்டா இருக்கட்டும், ஸோ இவங்கெல்லாம் ஒரு மாதிரி டீசெண்டா ஆடக்கூடியவங்க, அவசரமே பட மாட்டாங்க. ஸோ அந்த வகையில இன்சிலா பவர் பிளேஸ்ல போல் பண்றப்போ ஷிகா பாண்டே கிட்ட இருந்து பெருசா விக்கெட்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து இருக்கு. ஸோ
இருந்தாலும் ஷிகா பாண்டே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கிறாங்க. ஆனா நம்ம இன்னொன்னு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், கொஞ்சம் அவங்களுக்கும் ஃபேவரா, அதாவது குஜராத்துக்கும் ஃபேவரா ஒரு டீம் போடுறீங்கன்னா அதுல வந்து ஷிகா பாண்டேவை கொடுத்துக்கோங்க. என்ன காரணம்னா ஷிகா பாண்டே பேட்டிங்லயும் வந்து அருந்ததி ரெட்டிக்கு முன்னாடியே வந்து ஆட வைக்கிறாங்க. அவங்க 10ல இருந்து 15 ரன்ஸ் வரைக்குமே அடிக்கிறாங்க. ஸோ இது ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் எல்லா மேட்சஸும் அது நடக்காது இல்லையா? போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. அருந்ததி ரெட்டி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க. அவங்களுக்கும் போத் இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ் தாங்க மோஸ்ட்லி இருக்கும். இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் 3 ஓவர் தான் போல் பண்ண போறாங்க. ஷிகா பாண்டே ஒரு 3 ஓவர் தான் போல் பண்ண போறாங்க. மின்னு மணி இந்த மேட்ச் அவங்களுக்கான ஃபேண்டசி வேல்யூ வந்து மேபி கொஞ்சம் உணரலாம். ஏன்னா இது வரைக்கும் விக்கெட் எடுக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த மேட்ச் விக்கெட் எடுக்க ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும். இவங்களும் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. ஸோ அப்ப இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஜோனசன், கேப், அனபல் சமர் இந்த 3 பேர்த்துக்கிட்ட இருந்து ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் அதிகமாகும். அருந்ததி ரெட்டி போத் இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட், ஷிகா பாண்டே போத் இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட், மின்னு மணி அவங்களோட ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் ஸ்லைட்லி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. பவுல் பண்றதுக்கு கொஞ்சம் மோர் ஓவர்ஸ், ஒரு 3 ஓவர் வரைக்கும் கூட பவுல் பண்ண சான்சஸ் இருக்கும். ஒரு விக்கெட் கன்ஃபார்ம். இந்த அன்எக்ஸ்பெக்டடான 2வது விக்கெட் அவங்கள ஃபேண்டசி டீம்ல கொண்டு வந்துடும். ஏதாவது ஒரு டீம்ல ரிஸ்கா ட்ரை பண்றவங்க மின்னு மணிக்கு ஒரு கிராண்ட் லீக்ஸ்ல ஒரு ஆப்ஷன்ஸ் உள்ள வந்து கொடுத்துக்கோங்க. குஜராத் ஜெயின்ஸ்ல வந்து பீட் முனி அண்ட் லாரா வால்வர் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருமே இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்கும். மோஸ்ட்லி வந்து லாரா வால்வர் பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது மோர் இம்ப்ரெசிவா இருப்பாங்க. கடைசி வரைக்கும் கூட மேட்சை கொண்டு போவாங்க. லாரா வால்வர் ஒரு பக்கம் ஸ்டாண்டர்ட் நின்றுக்குவாங்க. பட் பேட் ஃபர்ஸ்ட் பண்றப்பெல்லாம் அவங்க ஏர்லியரா விக்கெட்டை விட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம அது ஒவ்வொரு வீடியோ சொல்லிட்டு தான் இருக்கும். பட் இந்த மேட்ச் அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னா, இன்சியல் ஸ்டேஜஸ்ல கொஞ்சம் நல்ல ஸ்விங்கோட பவுல் பண்ணக்கூடிய ஷிகா பாண்டே, மர்சானா கப் இப்படி 2 குவாலிட்டியான ஸ்விங்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுல ஒரு சின்ன ஒரு ட்ரபிள் வரலாம். லாரா வால்வர் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இவங்களோட இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹையா இருக்குங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. மினிமம் 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க போத் இன்னிங்ஸ்லுமே. தென் அந்த லாங் ஆஃப் இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை இவங்க தான் கவர் பண்றாங்க. தென் இந்த லாரா வால்வர், தென் அஸ்லே கார்னர், டொட்டின் இந்த 3 பேரும் தான் இந்த லாங் ஆஃப் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்றாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க மோர் இம்பார்ட்டன்டா ஆயிடுறாங்க இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். பட் அவங்களோட பொட்டன்ஷியல் வைஸ் நம்ம பார்த்தோம், அவங்களோட ஆவரேஜ் வைஸ் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, செகண்டா பேட் பண்றப்ப தான் மோர் இம்ப்ரெசிவ். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல தான் இருந்திருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல லாரா வால்வார்டோட ஃபேண்டசி வேல்யூ ஸ்லைட்லி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கண்டிப்பா ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்கும். போத் இன்னிங்ஸ்லுமே 20 to 30 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பாங்க. பர்டிகுலர்லி செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 டீம் போறீங்கன்னா ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் ஆப்ஷனா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பை சான்ஸ் அது கிளிக் அவுட். அந்த மல்டிபிள் டீம்ஸ் போடுறவங்களுக்கு அதை ட்ரை பண்ணி பாருங்க. மேபி அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கும் லாரா வால்வர் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. ஹேமலா தான் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க நீங்க வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருங்க, நான் ஆடவே மாட்டேங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஒவ்வொரு வீடியோலயுமே தெளிவா சொல்றோம், ஹெர்லன் தியோல 1 டவுன் ஆட வச்சாங்கன்னா இந்த டீம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹேமலதா வெளியெடுத்துட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர் ஆட் பண்ணாங்கன்னாவே இந்த டீம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா சிம்ரன் சைக்கியத்து கூட வந்து பவர் ஹிட்டிங் ஆடுறாங்க, கேசவ் கௌதம் வந்து ஒரு பவர் ஹிட்டிங் ஆடுறாங்க. ஹேமலதாவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு 1 டவுன் கிடைக்கிற ஒரு வாய்ப்பை வந்து சரியா பயன்படுத்திக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க தமிழ்நாட்டு பிளேயராகவே இருந்தாலும் வாய்ப்பை சரியா பயன்படுத்த மாட்டேங்கிறாங்கிற ஒரு இது இருக்கு. நல்ல குவாலிட்டியான பிளேயருங்க. இதுக்கு முன்னாடி நல்ல பெர்ஃபார்மன்ஸ், டொமஸ்டிக் லெவலில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, இன்டர்நேஷனலி நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஸோ நல்லா பண்ணிட்டு இருக்கிறவங்க தான். பட் இப்ப கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் இந்த T20 இன்டென்ட்டுக்காக ஆடணும், வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அடிக்கணும். ஸோ அது இல்லைங்க, பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடினாவே போதும். 1 டவுன்ல ஆடக்கூடிய பிளேயர் என்னைக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடணுங்கிறது தான் விஷயம். ஹேமலா தான் அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, ஒரு குவாலிட்டியான பிளேயர் தான். பட் கரண்ட் ஃபார்ம் அவங்க கொஞ்சம் அவசரப்படுறாங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. சப்போஸ் அவங்க இந்த மேட்ச் உள்ள இருக்காங்க, 1 டவுன் தான் வர போறாங்க அப்படின்னா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏர்லியர் ஒரு விக்கெட் பீட் மூனியா லாரா வால்வர் ஏர்லியரா ஒரு விக்கெட்டை விட்டுருவாங்க. நீங்க ஒரு டீமை போடுறீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஹேமலா தான் மோர் இம்ப்ரெசிவா இருப்பாங்க. ஐ திங்க் ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபபிலி அவங்க உள்ள இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணிட்டு இருக்கு. அவங்க இருந்தாங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாவது அவங்கள ட்ரை பண்ணிக்கோங்க. அஸ்லே கார்னர், டொட்டின் 2 பேருமே போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாங்க. 4 ஓவர் போல் பண்றாங்க. தென் பேட்டிங்ல வந்து அவங்களை கான்ட்ரிபியூட் கொடுத்துறாங்க. அஸ்லே கார்னர் பர்டிகுலர்லி விக்கெட் டேக்கிங் பவுலர். தென் பேட்டிங்ல வந்து 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் ஆடிடுறாங்க. டொட்டின் அஸ் யூசுவல் போத் இன்னிங்ஸ்லயுமே பேட்டிங்ல வந்து அவங்களுக்கான கான்ட்ரிபியூட் அவங்க கொடுத்துட்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது தான் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கே கூட அவங்க ஆப்ட் ஆயிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேண்டசியிலே ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா டெத் ஓவர்ஸ்ல வந்து போல் பண்ணும்போது ஒரே ஓவர்ல கூட 2 விக்கெட் கூட எடுத்துடுறாங்க டொட்டின். ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது டொட்டினுக்கு ஒன்னு கிராண்ட் லீக்ஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்க. ஸோ அஸ்லே கார்னர் அசோசியல் போத் இன்னிங்ஸ்மே கூட நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்களோட வேலையை அவங்க சரியா பண்ணுவாங்க. மேட்ச் ஒரு விக்கெட்
தென் பேட்டிங்ல வந்து 30 ரன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அஸ்லே கார்னர் வந்து எடுத்துருவாங்க. தென் ஹர்லந்தியோல், அதான் ஹர்லந்தியோல் வந்து 1-1 வராங்க அப்படின்னா நம்ம மஸ்டா கூட நாங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் அவசரமே பட மாட்டாங்க, கடைசி வரைக்கும் ரொட்டேட் பண்ணி ஆடிட்டே இருப்பாங்க. அவங்களோட டவுன் தான் அவங்கள ஃபேண்டஸி டீம்ல நம்மளால பிக் பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு வந்து விட்டுறது. சம்டைம்ஸ் அவங்க பேட்டிங்க்கு வருவாங்களாங்கிறே ஒரு கொஸ்டின் மார்க்கே ஆயிடும். பவுலிங்ல கேசவ் கௌதம், தனுஜ் கன்வார் அண்ட் பிரியா மிஸ்ரா, ஸோ இவங்கெல்லாம் பவுலிங் ஆப்ஷன். ஸோ இதுல லைக் தனுஜ் கன்வார் செகண்டா வந்து போல் பண்ண போறாங்கன்னா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் இவங்களுக்கு அதிகம். அதே மாதிரி பிரியா மிஸ்ரா போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ஸ் தான், ஏன்னா அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. டெத் ஓவர்ஸ்ல வந்து 16 ஓவருக்கு அப்புறம் கூட ஓவர் கொடுக்குறாங்க. அவங்களோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இதுக்கு முன்னாடி தனுஜ் கன்வாருக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஹோல்டு பண்ணிட்டு யங் பிளேயர் நம்பிக்கை வச்சு கொடுக்குறாங்க, டெத் ஓவர்ஸ்ல கூட கொடுக்குறாங்க. பட் மோர் இம்ப்ரெசிவா இருப்பாங்க. ஒன்னு கிராண்ட் லீக்ல நீங்க ஒரு வைஸ் கேப்டனோ ஒரு கேப்டனா கூட ட்ரை பண்ணி பார்க்கணும்னா இந்த ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிக்ஸ் தான். ஸ்மால் லீக்ஸ்க்கு கிராண்ட் லீக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க, செகண்டா போல் பண்றதை கம்பேர் பண்றப்போ. கேசவ் கௌதம் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாங்க. நீங்க ரொம்ப பால் ரொம்ப 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 லோவாவே தாங்க வரும், அவங்களோட லைன் வந்து ரொம்ப லோவாவே தான் வரும். லைக் கேசவ் கௌதம் அண்ட் டொட்டின் இவங்க 2 பேர் தான் இந்த டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றதுக்கான சான்சஸ் கொண்டவங்களா இருக்காங்க. மேபி ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது நீங்க ஒரு குஜராத்துக்கு ஃபேவரா ஒரு டீமை ட்ரை பண்றீங்கன்னா அதில் வந்து நீங்க கேசவ் கௌதம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இருக்கும், ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்காகவும் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது கொஞ்சம் இம்ப்ரெசிவாகவும் அவங்க இருந்திருக்காங்க. ஓகே, இப்போ டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மர்சானா கேப், அனபல் சதர்லேண்ட் அண்ட் ஜோனசன், இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன்ஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பித் மூனி, அஸ்லே கார்னர், டோட்டின் இந்த 6 பேர்த்தையுமே மோஸ்ட்லி கிட்டத்தட்ட 95% ஆஃப் யூசர்ஸ் அவங்களோட டீம்ஸ்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே சேஃபான ஆப்ஷன்ஸ் தான். ஏதாவது ஒன்று இல்லைனாலும் ஒன்றில் வந்து அவங்க பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் உள்ளவங்க. லோ பர்சன்டேஜ் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடியவங்க லாரா வால்வர்ட் ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ் இருக்காங்க. இந்த மேட்ச் அவங்களுக்கான ஒரு மேட்சா வந்து இருக்க போகுதுங்க. ஸோ லாரா வால்வர்ட்டை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு டீம் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவு கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. போத் இன்னிங்ஸ்க்குமே இந்த மேட்ச் இம்பார்ட்டன்ட் ஒரு ஆப்ஷன்ஸ்ல இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அருந்ததி ரெட்டி ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு. தனுஜ் கன்வார் செகண்டா போல் பண்ணும்போது ஐ திங்க் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. அவங்களோட அதான் சொல்றேன், அவங்களோட வாய்ப்பை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. நம்ம பிரியா மிஸ்ராவுக்கு வந்து டெத் ஓவர்ஸ்ல கூட கொடுக்குறாங்க. பட் முன்னெல்லாம் லைக் தனுஜா கன்வாருக்கு அது மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல இம்பார்ட்டன்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா தனுஜ் கன்வார் பேட் அண்ட் ஹர்லண்டியோல் பேட், இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆப்ஷனெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஃபரன்ஸ் இல்லை, வேற ஆப்ஷன் இல்லைன்னா ஹர்லண்டியோல் அவங்களோட டவுன் ரொம்ப டவுன் த ஆர்டர்ல இருக்கு. அப்படிங்கிறப்போ டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகணும், கடைசி 5 ஓவர் 6 ஓவர்ல வந்து 230 ரன்ஸ் அடிக்கிறதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இல்லை. மேபி இவங்க இல்ல ஹேம்லதா இல்ல, அவங்களுக்கு பதிலாக ஹெர்லந்தியோல வந்து அந்த 1 டவுன் ஆப்ஷன்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா பேட் ப்ரெஸ் பண்ணும்போது நீங்க அவங்கள ட்ரை பண்ணி பார்க்கலாம். தனுஜ் கன்வார் செகண்டா பால் பண்ணும்போது தான் இம்பார்ட்டன்டா இருக்கிறாங்க. தான் சொல்றேன், அந்த ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கம்மி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்க்குறவங்க செகண்டா பால் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி பேட் செகண்ட்ல லாரா வால்வர்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பிரியா மிஸ்ரா ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட். இந்த 2 பேருமே ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு நீங்க ஸ்மால் லீக்ஸ்ல போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் பர்சனலி லாரா வால்வர்ட்ட போத் இன்னிங்ஸ்லுமே இந்த மேட்ச் ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது, நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவேன். அதே மாதிரி பிரியா மிஸ்ராவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க கிராண்ட் லீக்ஸ்க்கு. பட் ஸ்மால் லீக்ஸ்க்கு 2 பேருமே இம்பார்ட்டன்டா தான் இருப்பாங்க. பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல பேட் ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அண்ட் ஷிகா பாண்டே, அந்த ஒரு காம்பினேஷன்ஸ். ஏன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல நான் வந்து ஷிகா பாண்டே யூஸ்வலாவே செகண்டா பால் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல போத் இன்னிங்ஸ்லயும் அவங்க ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவங்க எப்பவுமே யூஸ்வலாக அவங்களோட நேச்சுரல் கேம் ஆடுவாங்க. லாஸ்ட் மேட்ச் பீரியட தெளிவாக சொல்லியிருந்தேன், பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது தான் இந்த மேட்ச் ஆட போறாங்க அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். பட் இந்த மேட்சுக்கான ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய பவுலிங் ஆப்ஷன், இந்த டீம்ல இருக்கக்கூடிய ஓப்பனர், அதெல்லாம் கால்குலேட் பண்றப்போ நான் வந்து பர்சனலி அவங்க வந்து மேபி ஃபிளாப் போகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்குங்க. அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருந்து 1 or 2 கேச்சஸ் எல்லாம் பிடிச்சி வெறும் 15 ரன் அடிச்சா ஃபேண்டஸ் டீம்ல வந்துடுறாங்க. பட் ஸ்கோரா ஒரு பேட்டரா கொஞ்சம் மேபி ஃபிளாப் ஆக சான்சஸ் வந்து இந்த மேட்ச் இருக்கு ஜெமிமா ரோட்ரிக்ஸ்க்கு. பேட் செகண்ட் தான் சஃபாலி வர்மா, அருந்ததி ரெட்டி 2 பேருமே இம்பார்ட்டன் தான். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல சஃபாலி வர்மா போத் இன்னிங்ஸ்லுமே ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இம்பார்ட்டனா இருப்பாங்க. நார்மலா அவங்களோட ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா பேட் செகண்ட் அப்படிங்கிறப்போ, பட் இந்த மேட்ச்ல போத் இன்னிங்ஸ்லும் அவங்க இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பாங்க. லைக் பீத் மூனி, அஸ்லே கார்னர்,
டொட்டின் இந்த 3 பேரும் தான் போத் இன்னிங்ஸ் இம்பார்ட்டன்ட் பிக்கு. அதே மாதிரி டெல்லியில மெக்லேனிங், மர்சானா கப், ஜஸ் ஜோனசன் அண்ட் அனபல் சதர்லண்ட் இந்த 4 பேரும் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பாங்க. ஸோ ஸ்மால் லீக்ஸ்ல சேஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்க இதில் ஆட் ஆகுது. பிரியா மிஸ்ரா, ஸோ பீத் மூனி, அஸ்லே கார்னர், டொட்டின் அண்ட் பிரியா மிஸ்ரா இந்த 4 பேருமே ஸ்மால் லீக்ஸ்க்கு ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷனா வந்து இருப்பாங்க உங்களோட டீம்ஸ்க்கு. உங்களோட ஆப்பனண்ட் எல்லாருமே அப்படிதான் வருவாங்க. அடுத்ததான் மெக்லேனிங், மர்சானா கப், ஜோனசன் அண்ட் அனபல் சதர்லண்ட் இந்த 4 பேரும் டெல்லிக்காக வருவாங்க. மேபி மீதி இருக்கக்கூடிய ஒரு 3 பேர்ல இருந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்றப்ப யாரு, பேட் செகண்ட் பண்றப்ப யாருங்க காம்பினேஷன்ஸ் வச்சு நம்ம டீமை வந்து மேக் பண்ணிக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் as usual, அனபல் சதர்லாண்ட் கேப்டன், கார்னர் வைஸ் கேப்டன், அப்படி இல்லைன்னா கார்னர் கேப்டன், சதர்லாண்ட் வைஸ் கேப்டன், இப்படிதான் உங்களோட ஆப்போனன்ட் எல்லாருமே வருவாங்க. கிட்டத்தட்ட 98% இந்த காம்பினேஷன்ஸ் தான் வருவாங்க. சதர்லாண்ட் கார்டன் காம்பினேஷன் தான் வருவாங்க. இது வந்து ஸ்மால் லீக்ஸ்க்கு. அதுலயே மர்சானா கப் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா நீங்க அவங்களுக்கு கூட நீங்க ஆப்ஷன்ஸா கொடுத்து பார்க்கலாம். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அவங்க கிராண்ட் லீக்ஸ்க்கு தள்ளப்பட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பேட் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா மர்சானா கப் கேப்டன், ஜோனசன் வைஸ் கேப்டன், இப்படி ஒரு காம்பினேஷன்ஸ்ல கண்டிப்பா ஒரு டீமாவது ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா டொட்டினுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து குஜராத் போல் பண்ண போறாங்கன்னா டொட்டினுக்கு கேப்டன், தென் மர்சானா கப் வைஸ் கேப்டன், அப்படி இல்லைன்னா டொட்டினுக்கு கேப்டன், ஜோனசன் வைஸ் கேப்டன், இப்படி கூட நீங்க ஒரு காம்பினேஷன்ஸ்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பேட் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா மோர் இம்ப்ரெசிவ்ங்க பீத் மூனி. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இந்த T20 ஃபார்மட்ல பயங்கரமா ஆடக்கூடியவங்க அவங்க. அதே மாதிரி பேட் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா பீத் மூனிக்கு அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாவது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. ஐ திங்க் மேபி ஒரு 50 ரன் அடிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோமே, அதுவே வந்து 80 to 90 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துடும் நியூ பாயிண்ட் சிஸ்டத்துல. தென் விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்க. இதெல்லாம் பாக்குறப்போ பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு 120 130 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கூட அவங்க வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிராண்ட் லீக்ஸ்ல ஒரு கேப்டனோ வைஸ் கேப்டனோ கூட ட்ரை பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு டீம்ல ஒரு 10 டீம் போறீங்கன்னா ஒரு டீம்லயாவது அந்த ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்டாக அவங்களோட ரெக்கார்ட் வைஸ் நம்ம சொல்றோம். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.